ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ரெசிபீஸ் ஏபிலைன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான லட்டு செய்ய போகிறோம். அதாவது ஹெல்த் மிக்ஸ் வச்சு சத்து மாவு இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி லட்டு செய்ய போகிறோம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல இதுக்கு சில நட்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 வால்நட்டு, ஒரு 15 கேஷ்யூ நட், 5 ஃபிக்கு, அதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கிற டேட்ஸ் 8 எடுத்து வச்சுருக்கிறேன். 10 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். 10லேருந்து 12 கூட எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப சின்னதாக நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிடுங்க. பவுடர் ஆக்கிட வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்மால் சைஸ்க்கு. இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கடாய் எடுத்துட்டு இதை சூடாக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் கொஞ்சம் கம்மியாக வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நட்ஸு மட்டும் இதில் முதல்ல ஆட் பண்ண போகிறோம். இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த நட்ஸு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம போடணும். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகி வரும். அது வரை நீங்கள் இதை வறுத்துக்கோங்க. இந்த நெய்யிலே வறுபடும் போது நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். இதையும் அந்த நெய்யில் ஒரு 1 மினிட் கூட தேவைப்படாது. கொஞ்சம் லைட்டாக வறுத்தாலே போதும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை. இது கூடவே சத்து மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை 3/4 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இது ஏற்கனவே வறுத்து தான் செஞ்சது. ஆனால் திரும்பியும் இந்த நெய்யில் நல்லா வறுபடும் போது நல்ல ஒரு வாசனையும் இருக்கும். அந்த பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது. ஒரு 1 மினிட் நீங்கள் வறுத்தாலே போதும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் ஜாகரி பவுடர் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஹீட்லேயே இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிரும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து அந்த மாவு இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த தண்ணியில் நல்லா வெந்துடும். அப்படியே கொஞ்சம் நம்ம ஊற்றின உடனேமே கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கட்டியான பதம் வந்துடும். இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் ஹீட் பண்ணிடக்கூடாது. அப்போ நம்ம உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப ஹார்டாகிரும். இப்போ கொஞ்சம் கூட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்பூன் விடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிடலாம். இப்போ எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்த்தா போதும். நான் அப்படியே இந்த நெய் எல்லா இடமும் படும்படியாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நெய் ரொம்ப பிடிக்காட்டினா லைட்டாக கூட நீங்கள் சேர்த்தா போதும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற வச்சிட வேண்டியதான். ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு இளஞ்சூடு இருக்கும், அதுலேயே உருண்டை பிடிக்கணும். நல்ல நெய் தடவிட்டு கையில் அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி அப்படியே வச்சிடலாம். கையில் லைட்டாக நீங்கள் நெய் தடவிக்கிட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் இன்னும் கூட நட்ஸு வேறு வெரைட்டிஸ் சேர்க்கலாம். நான் என்கிட்ட இருந்த நட்ஸை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். வெள்ளரி விதை சேர்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த பம்கின் சீடெலாம் இருக்குல்ல, அது சேர்க்கலாம். பிஸ்தா சேர்க்கலாம். இதெல்லாம் கூட வறுத்து சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 18 உருண்டைகள் பக்கம் எனக்கு வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் டைமில் இதுக்கு ஒன்று கொடுத்து விடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான லட்டுவை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அப்படியே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கும் கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையிலும் பாய்.